திண்டுக்கல்லில் 4.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் பறக்கும் படையினர் அதனை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தங்கத்திற்கான உரிய ஆவணம் உள்ளதா என வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஐயப்பன் இணைப்பில் இருக்கிறார். ஐயப்பன், தற்பொழுது திண்டுக்கல்ல 4.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு உரிய ஆவணங்கள் இருக்கிறதா? கொண்டு வந்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? வணக்கம். திண்டுக்கல் ஆர்எஸ் சாலையில இன்னைக்கு மதியானம் பறக்கும் படை அதிகாரி ஆனந்த் பாபு தலைமையிலான குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது பிவிசி என்ற தனியார் ஏஜென்சி வாகனத்தை நிப்பாட்டி போலீசார் மற்றும் பறக்கும் படையினர் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் 4.5 கோடி மதிப்புள்ள தங்க நகைகள் இருப்பது தெரிய வந்தது. அதற்கு தொடர்பாக பறக்கும் படை அதிகாரி ஆனந்த் பாபு திண்டுக்கல் மேற்கு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு உடனடியாக வாகனத்தை கொண்டு வந்து தாசில்தார் அதிகாரியிடம் ஒப்படைத்தார். மேலும் இது தொடர்பான ஆவணங்களை அவங்க பரிசீலனை பண்ணிட்டு இருந்தாங்க. இது தொடர்பாக திண்டுக்கல் வருமான வரித்துறை அதிகாரிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களும் தற்பொழுது வருகை தந்து ஆவணம் இந்த 4.5 கோடி மதிப்புள்ள தங்க நகைகளுக்கான ஆவணங்கள் இருக்கிறதா என ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் மும்பையிலிருந்து தங்கம் விமானம் மூலமாக மதுரை கொண்டு வரப்பட்டு மதுரை, நத்தம், திண்டுக்கல், திருச்சி உள்ள நகை கடைகளுக்கு நகைகளை கொடுக்கறதுக்காக அவங்க எடுத்துட்டு போறதா தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான ஆவணங்களை முழுவதும் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகளும் ஆய்வு மேற்கொண்டு வர்றதுனால இதுக்கு பின்னாடிதான் என்ன இருக்கிறது தெரிய வரும். இதுக்கான முழு ஆவணங்கள் இருக்கிறதா என்பது முழு விவரம் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.